தலைக்கு மேல உள்ள பெரிய தொல்லை அப்படின்னா அது பேன் தொல்லை தாங்க. என்னென்ன மருந்து போட்டாலும் அது போகிறது மாதிரி போகும், மறுபடியும் பார்த்தா அப்படியே பிரிக்கிறோம். இந்த மாதிரி பேன் தொல்லையால் அவஸ்தைப்படுறவங்களுக்காக ஒரு கஷாயம். இது உள்ளே குடிக்கிறதுக்கு இல்லைங்க, வெளி பிரயோகத்துக்கு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை, வில்வ இலை, கருஞ்சீரகம், சுக்கு. இந்த 4 பொருளை வச்சு பேன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கான கஷாயத்தை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். 3 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை போடுங்க, வில்வ இலை ஒரு 5 சேர்த்துக்குங்க, கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், சுக்கு 1/2 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 1.5 டம்ளராக வத்தட்டும். வத்தின உடனே இதை வடிகட்டி ஆற வைங்க. இந்த தண்ணியை எடுத்து தலையில் நல்லா தேய்ங்க. உங்களுடைய அந்த ஸ்கல்ப்பு, அந்த மண்டை ஓட்டில் நல்லா படுறது மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு 20லிருந்து 30 நிமிடம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலைக்கு குளிங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள், இப்போ பெண்கள்லாம் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள்லாம் புதன் சனிக்கிழமை இந்த கஷாயத்தை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பேன் தொல்லையிலிருந்து நீங்கள் எளிதாக விடுபட முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம வேப்பிலை சேர்க்குறோம். இது வந்து தலையில் உள்ள பூச்சிகளை அழிக்க சக்தி இருக்கு. வில்வ இலை வந்து தலைமுடி வேர்களை பலப்படுத்தும். அதனால முடி உதிர்ற பிரச்சனையும் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால அது ஒரு கிருமி நாசினியா இருந்து தலையில் உள்ள இந்த தொற்றுகள் கூட வராம பாதுகாக்கும். அதனால இந்த கஷாயத்தை பயன்படுத்தி பாருங்க. பேன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும்.